السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترؤن الجحيم ثم لترؤنها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், செல்வத்தையும் மக்களையும் ஒருவருக்கொருவர் அதிகமாக தேடிக்கொள்வது உங்களை அல்லாஹுவை விட்டும் பராமுகமாக்கிவிட்டது. நீங்கள் மன்னரை கபறுகளை சந்திக்கும் வரை அவ்வாறில்லை, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறல்ல, உறுதியான அறிவை கொண்டு அறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராமுகமாக்காது. நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். பின்னர் அந்நாளில் இன்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் உண்மை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக பரப்பக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத் என்றும் அந்த ஒவ்வொரு பிதாத்தும் நாளை நம்மை வழி கெடுக்கும் என எச்சரித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆகி அருள் புரியட்டும். ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், சஹாபிய பெண்களின் தியாகமும் இன்றைய பெண்களின் நிலையும். தியாகம்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல உடனே வர்றது விட்டு கொடுக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம பெண்கள் தாராளமா விட்டு கொடுக்கிறோம். ஆனா எதை தெரியுமா? நம்மளுடைய தூக்கத்தை. ஏன்னா ராத்திரி 2 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கணும்ல. நம்ம அமைதியை விட்டு கொடுக்கிறோம். ஏன்னா பக்கத்து வீட்டுல என்ன புது ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்காங்கன்னு யோசிச்சு உட்கார்ந்துருக்கணும்ல. அது மட்டுமா, நம்ம ஆரோக்கியத்தை விட்டு கொடுக்கிறோம். ஏன்னா ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் வருதுன்னு வீட்டுல நல்ல சாப்பாடு இருந்தோம் வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடறதுக்கு. இன்னும் நம்ம பொறுமையை விட்டு கொடுக்கிறோம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வரதுக்கு ஒரு 2 நாள் லேட் ஆகுன்னு வச்சுப்போங்களேன், நம்ம சும்மா இருந்துருவோமா? இது எல்லாத்தையும் விட நம்ம வெக்கத்தை விட்டு கொடுக்கிறோம். ஒரு 15 செகண்ட் ரீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முக தோற்றம், நம்ம நடை, உடை, பாவனை இது
நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீர் கூறுவீராக. அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் கற்பையும் வெட்க ஸ்தலங்களையும் பேணி காத்துக் கொள்ளட்டும். இந்த உலக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சொல்றப்ப அற்பம்னு சொல்றான், அற்பத்திலையும் அற்ப சுகம்னு சொல்றான் அல்லாஹ். ரசூல் அழகா ஒரு உதாரணத்தோட இந்த உலக வாழ்க்கையை, இந்த உலக இன்பத்தை பத்தி புரிய வைக்கிறாங்க. அழகான ஒரு உதாரணம். சரி, என்ன உதாரணம் அது? ஒரு சபையில ரசூல்லா அமர்ந்திருக்கிறாங்க. அங்க ஒரு செத்து போன, ஒரு காது அறுப்பட்ட, ஒரு இறந்த ஒரு ஆடு, மெலிந்த செத்த ஒரு ஆடு, காதெல்லாம் அறுப்பட்டு தொங்குது, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆடு. அந்த மாதிரி ஒரு ஆட்டை ஒரு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம ரசூலா சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட கை காட்டி, இந்த செத்து போன காது அறுப்பட்ட இந்த மெலிந்த ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த ஆட்டை யாராவது நீங்க இல்ல சில தங்க காசோ சில வெள்ளி காசோ கொடுத்து வாங்குவீங்களான்னு கேக்குறப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல வாங்க மாட்டோம், இதுதான் எதுக்குமே உதவாதே, இதையே நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது ரசூலா டக்குன்னு சொல்றாங்க, இந்த உலகமும் அப்படிதான், இந்த உலக வாழ்க்கைன்ட்டாங்க டக்குன்னு. அப்ப எப்படி ரசூல்லா புரிய வைக்கிறாங்க, ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த உலக வாழ்க்கைக்கே, அதுல நிம்மதியா இருக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. அழிஞ்சு போற இந்த வாழ்க்கைக்கு இவ்வளவு தியாகம் செய்யறோமே, அப்ப அழியாத நிரந்தரமான இன்பகரமான சொர்க்கம் மட்டும் எந்த தியாகமும் செய்யாம எந்த சிரமமும் இல்லாம அப்படியே ஈஸியா அல்லாஹ் தூக்கி கொடுத்துருவானா? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வகைரு ஊலி த்வரரி வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ் கேக்குறான், அல்லாஹ்க்காக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தியாகம் செஞ்சாங்களே அவங்களும், எந்த தியாகமும் செய்யாம வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்களே அவங்களும் சமமான அல்லாஹ் கேக்குறான். அதாவது அல்லாஹ்க்காக தியாகம் செய்யறவங்களும் எந்த தியாகமும் செய்யாம இருக்கிறாங்களே, சும்மா அமைதியா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் சமமான அல்லாஹ் கேக்குறான். இன்னும் அல்லாஹ் அடுத்து சொல்றான், யார் அல்லாஹுக்காக தியாகம் செய்யறாங்களோ, இழக்கிறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அவங்க தான் அல்லாஹ் இடத்துல அந்தஸ்துல உயர்ந்தவங்க. இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில 2வது அத்தியாயத்துல 214வது வசனத்துல சொல்றப்ப, உங்களுக்கு முன்னால் வறுமையில் வாடினார்களே, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, அல் ஜுல்சிலு ஆட்டுவிக்கப்பட்டார்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நீங்க சொகுசா இருந்து சொர்க்கம் போலான்னு பாக்குறீங்களா? அவர்கள் அல்லாஹ்வின் உதவி எப்ப வரும், எப்படி வரும் அப்படிலாம் காத்துட்டு இருந்தாங்களே. அப்போ தியாகம் செய்யாம மறுமையில சொர்க்கம் இல்ல அப்படின்னு தெளிவா தெரியுது நமக்கு. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? புலம்புறோம். எப்படி? நான் என் பிள்ளைக்காக எப்படிலாம் தெரியுமா தியாகம் பண்ணேன், காப்பகெல்லாம் கண்ணு ஒழிச்சம்பா, என்னோட மாமியாருக்காக எப்படியெல்லாம் தியாகம் பண்ணேன், என் கணவருக்காக நான் எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சேன், அப்படியோ இப்படியோன்னு எல்லாத்தையும் பண்ணோமே, உனக்காக நீ என்ன பண்ண, உன்னுடைய மறுமை வெற்றிக்காக என்ன பண்ண, நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பத்துக்காக செஞ்சோம்னு சொல்றோமே, மறுமையில அல்லாஹ் எல்லாரும் விரண்டோடுவாங்க, எல்லாருமே விரண்டோடுவாங்க, தாய் ஓடுவாங்க, தந்தை ஓடுவாங்க, கணவர், இன்னும் நம்ம பெற்றெடுத்த பிள்ளை கூட ஓடுமே. நமக்காக நம்ம என்ன பண்ணோம்னு சிந்திச்சு பார்க்கணும். இப்போ உலகமே காசு காசு காசுன்னு காசை மையமாகிடுச்சு. எல்லாம் ஆசை. ஒரு 2 கிராம் நம்ம இழந்துருவோமா? ஆனா ஃபிரௌனுடைய மனைவி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆசியா. அவங்க எப்படி ஒரு பட்டத்து ராணி இல்லையா? ராணினா நம்மளுக்கு தெரிஞ்சு எப்படி, ராணினா ராணிக்கு பின்னாடி ஒரு 10 பேர் எப்போதும் இருப்பாங்க, அவங்களுக்கு வேர்க்காம கொசு கடிக்காம ஒருத்தவங்க விசிறி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படிதான் நம்ம பார்த்த வரைக்கும் அப்படிதான் அவங்களும் ஒரு சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வும் ஆடம்பர வாழ்க்கையான்னு வரப்ப அவங்க அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தாங்க. அசால்ட்டா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்களே. அவனுடைய மனைவி சொத்து பத்த பத்தி யோசிக்கல, இதுதாங்க தியாகம். அல்லாஹ்க்காக எப்படி தங்கம் வெள்ளி வைடூரியம்னு தூக்கி போட்டாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்றான், அவங்க தூக்கி போடுறது மட்டும் இல்லாம அவங்க துவா செஞ்சாங்க. எப்படி? யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய மாளிகையை நான் விரும்பல. எதை கேட்டாங்க? உன்னுடைய சொர்க்கத்தை கொடுறான் கேட்டாங்க. இதெல்லாம் தியாகம். இததான் அல்லாஹ் நம்மளுக்கு முன்னுதாரணமா கூடுறான். வரலாற்றை புரட்டி படிக்கிறப்ப இப்படியும் பெண்கள் இருப்பாங்களா அப்படிலாம் நமக்கு தோணும். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா
அவங்கள பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்ப காலகட்டத்துல ரசூலுல்லாவுக்கு பக்கபலமா இருந்தாங்க. ரசூலுல்லாவுடைய இறைப்பணிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சாங்க. இஸ்லாத்தை முதல்ல ஏத்துக்கிட்டவங்க. இப்போ இன்னைக்கும் நம்ம மக்காவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா அங்க ஹீரா குகையை பார்க்கலாம். ஆனா வயசானவங்க நிறைய பேர் அதை ஏறி போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கரடு முரடான பாதையா இருக்கும். அப்போ ரசூலுல்லாவை வந்துட்டு திருமணம் முடிக்கிறப்ப கதீஜா அலிக்கு வயசு 40. அப்போ உங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறப்ப வயசு எவ்வளவு இருக்கும்? ஒரு 60-65 இருக்குமா? அந்த டைமிங்ல ரசூலுல்லாஹ் ஹீரா குகையில இறை வணக்கத்துல ஈடுபட்டப்ப உணவையும் பானையத்தையும் தூக்கிட்டு ஹீரா குகைக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹ் வந்துட்டு அதே மாதிரி இறை வணக்கத்துல ஈடுபட்டிருக்கிறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அதே மாதிரி கதீஜா அலி வராங்க, உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு வரப்ப சொல்றாங்க, உங்களுடைய மனைவி வராங்க அப்படி சொல்றப்ப அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவங்களுக்கு சலாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வே அவங்களுக்கு சலாம் சொல்றாங்க. எப்படி பாருங்களேன். இன்னும் சொல்றாங்க, அவங்களுக்கு முத்தாலான மாளிகை வழங்கப்படும் நற்செய்தி சொல்லுங்க. உலகத்துல வாழ்றப்பவே எப்படி ஒரு நற்செய்தி, சுப்ஹானல்லாஹ். அப்போ சஹாபிய பெண்மணிகள் இந்த மாதிரி எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காங்க. அதுல நம்ம கடுகளவு ஏதாச்சும் பண்ணிருப்போமா? இன்னும் இந்த பெண்மணியை பத்தி நம்ம கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். இஸ்லாத்திற்காக முதல்ல தியாகம் செஞ்சவங்க யாரு? சுமையா பின் கையாத் ரலியல்லாஹு அன்ஹு. நான் மட்டும் இல்ல, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த பெண்மணியுடைய தியாகம், இந்த பெண்மணியுடைய தக்குவா, இந்த பெண்மணியுடைய ஈமானின் உறுதி எல்லா மக்களாலும் பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்க்கு வந்துட்டு அந்த தூதர் பட்டம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபியா வர அந்த பட்டம் கிடைச்ச அந்த ஆரம்ப காலகட்டத்துல அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமா இந்த உலகத்திலே பரவிய அந்த ஆரம்ப காலகட்டம். அப்ப என்ன பண்றாங்க, தன் குடும்பத்திலே முதல் நாளா இந்த சுமையா பின் கையாத் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் பெயர் யாசீர், இவங்களுடைய பிள்ளை பெயர் அம்மார். பெயர்களை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ முதல் ஆளா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஏத்துக்கிட்ட உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன் பிள்ளைகள் ஏத்துக்கிறாங்க. கணவர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்கிறாங்க. அன்றெல்லாம் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், தனிப்பட்ட நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிலால் ரலி, இந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு குடும்பமே இஸ்லாத்தை ஏத்துக்குச்சு. அப்போ நம்மளுடைய மார்க்கத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு ரிலாக்ஸ்டா சுத்துறோம். ஆனா அங்க அப்படி கிடையாது. தாங்கள் ஏற்றுக்கொண்ட ஈமானை தக்குவாவை தன் உள்ளத்தோடைய மறைத்து வாழும் மக்களாக இருந்தார்கள். ஏன்? தப்பி தவறி சொல்லிட்டா தானோ ஒரு அடிமையா இருக்காங்க, அதுவும் பெண் அடிமை. அந்த அபுலஹப், அபுஜஹல் போன்ற கொடியவங்க என்ன சும்மா விட்டுருவாங்களா? அப்போ அப்படி மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட விஷயம் தெரிய வரப்ப அந்த அபூஜஹல் கொரியவன் என்ன பண்றான், ஒரு பெண் என்று கூட பாராமல் இரும்பாலான கவச ஆடைய சுட வச்சு அவன் மேனில அணிய வைக்கிறான். இப்போ சாதாரணமா வெயில் காலம் நெருங்குது, ஃபேன் இல்லைன்னா நம்ம தாங்குவோமா? ஏசி இல்லைன்னா நம்ம தாங்குவோமா? முடியாதா? ஓன அங்கேயும் விளாத்துவோமா இல்லையா? ஆனா இரும்பாலான கவச ஆடைய கொதிக்க வச்சு மேனில அந்த பாவிகள் அணிய வைத்தார்களே, தாங்கிக் கொள்ள முடியுமா? அவங்களுடைய கணவர் யாசர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றதுக்காக இவ்வளவு கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க. அவங்க கணவர் யாசிர தண்ணியில முக்கி எடுத்து லா துஹ்சாவை வணங்கு சொல்லி வேதனை கொடுக்கறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை வேதனை கொடுக்கறாங்க. இப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணா நம்ம துடிச்சு போயிடுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு ஓடுவோம், லைட்டா ஒரு கீழே அடிபட்டு விழுந்தா கூட. ஆனா அந்த தாய் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. எதுக்காக? என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய பாதையில தானே இவ்வளவு தியாகம் செய்யறாங்க, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ அந்த வழியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அந்த குடும்பம் வேதனைக்குள்ளாக்கப்படுறத பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் தேம்பி அழுகுறாங்க. சொல்றாங்க, இஸ்பிரு யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையா இருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை இன்னும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வச்சதுங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இந்த சொர்க்க
நிச்சயிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தை போதுமே, இந்த ஒரு வார்த்தைக்காக அவங்க இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில அதிகம் தியாகம் செய்யறாங்க. இப்போ மேல நம்மளுடைய மேல சாதாரண ஒரு சின்ன ஊசி பட்டா கூட அப்படியே கத்துவோம், துடியா துடிச்சிரும் இல்லையா? ஆனா இந்த சுமையார் அலி முதலா தியாகம் செஞ்சாங்க. எதுக்காக செஞ்சாங்க சொல்லுங்களேன். இப்ப இந்த ஊர் நம்மள புகழ்ந்து பேசுவாங்கன்னு பண்ணாங்களா, இல்ல அடுத்து வரப்போற மக்கள் சிலை வைப்பாங்கன்னு பண்ணாங்களா, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்கன்னு பண்ணாங்களா? இல்லையே. உலக காரணமே இல்லையே. அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் அடைய வேண்டும், அந்த உயர்ந்த சொர்க்கம் பரிசாக நாளைக்கு கிடைக்குங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் எல்லாம் பண்ணாங்க. கேளுங்களேன், அந்த அபூஜஹல் அந்த வயதான பெண்மணி என்று கூட பார்க்காம என்ன பண்ணா தெரியுமா? அப்போ அந்த பாலைவனத்துல கடத்திட்டு அவங்க அழைச்சிட்டு போய், அப்போ பாலைவனம் வெயில்ல எப்படி கொதிக்கும், நெருப்பவே பாலைவனம் சுடும். அப்படிப்பட்ட மணல்ல கடத்தி ஒரு பெண்ணை பேசக்கூடாத அருவருப்பான வார்த்தையெல்லாம் பேசுறான். அது மட்டும் இல்ல, அந்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதமா, இவ்வளவு துணிச்சலான கூர்மையான ஈட்டி. இந்த அறியாமை கால ஈட்டியை பத்திலாம் நம்ம வரலாற்று புத்தகத்துல படிச்சோம்னா இப்ப இருக்கிற மாதிரி சாதாரண ஈட்டி கிடையாது, அவ்வளவு ஒரு கூர்மையா இருக்குமா. அப்படிப்பட்ட சாதாரண ஈட்டி இல்லாம அப்படிப்பட்ட ஒரு கூர்மையான ஈட்டியை வச்சு என்ன பண்றான், அந்த தாயுடைய மறைவிடத்துல ஓங்கி வீசுறான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை விட்டு வெளியேற சொல்லி அந்த குத்தப்பட்ட ஈட்டி முதுகு வழியா வந்து பூமியை நோக்கி கீழே விழுகுது. எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, எவ்வளவு வலிச்சிருக்கும். இப்ப சாதாரணமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வலிச்சா கூட தாங்க முடியல, அப்படிதான் நம்ம உடம்புலாம் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எதை இழந்தாலும் ஈமான இழக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டு நம்மளும் தியாகம் செய்யணும் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனா நம்ம அல்லாஹ்வுக்காக தொழுகிறோமா, இந்த வேளை நம்ம ஒழுங்கா தொழுகிறோமா, அதுதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ கணவர் யாசிர இந்த கை ஒரு ஒட்டகம், இன்னொரு கை ஒரு ஒட்டகத்தை பின்னால் உள்ள 2 கால்களையும் பின்னால் உள்ள 2 ஒட்டகத்துல கட்ட வச்சு, அந்த அபூஜஹல் கூட என்ன பண்றான்னு பாருங்களேன். அந்த ஒட்டகத்தை கட்ட வச்சு, அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒரு உடம்பு யோசிச்சு பாருங்க. இப்போ நண்பன் சாதாரணமா நம்மளை கட்டி அணைச்சாலே ஐயோ அடுத்தாத உடம்பு போட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் எப்படி தாங்கி இருப்பாரு, அந்த ஒட்டகத்தை ஓட வைக்கிறான் அவன். அப்போ அவரோட கை கால் எல்லாம் தனியா பிச்சு நூலா போகுது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, இதுக்காகவா பண்றாங்க? நம்மளும் போயிடுவோம் இல்லையே. சொர்க்கம் பரிசா கிடைக்கும், அந்த உயர்ந்த நோக்கம் தானே அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க இந்த உலகம் ஒரு வீடும் விளையாட்டும் தவிர வேறு இல்லையே, அதை மட்டும் தான் மனசுல வச்சிருக்காங்க. இதே மாதிரி அவங்களுடைய பையன் யாசிர் அம்மார் அலியும் அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய தியாகம் செஞ்சாங்க, வரலாற்றுல நம்ம பாக்குறோம். அப்போ நம்மளதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுக்காக 5 வக்த் நேர தொழுகையை தொழுகிறோமா? இன்னும் சில பேர்லாம் வந்துட்டு கூட்டமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, சரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணோட உடை சரியில்லை, நடை சரியில்லைன்னு சொல்லிட்டு பிற மக்களை புறம் பேசியவர்களாக நம்ம மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் இந்த மாதிரிதான் நம்மளுடைய மக்களுடைய நிலைமை இருக்குது. இன்னும் சில வீட்டுலாம் எப்படின்னா டிவில போட்டுருவாங்க, திங்கள் முதல் வெள்ளி வரை அப்படின்னு போட்டோடனே நம்ம மக்கள் வாயில கொசு போடுறது கூட தெரியாம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரிதான் நம்ம மக்களுடைய நிலைமை இருக்கின்றது. அப்போ நம்ம சஹாபிய பெண்மணிகள்லாம் எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசுற சஹாபிய பெண்களை பத்தி நமக்கு சிந்திச்சு பார்க்கணும். கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், நாம இங்க இருந்து விடை பெறப்ப வெறும் பயான் நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு போக வேணாம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறப்ப அன்னைக்கு கதீஜா ரலி இருப்பாங்க, அன்னைக்கு ஃபாத்திமா ரலி நிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பக்கத்துல நிக்கிற தகுதி நம்ம கிட்ட இருக்கா? அன்னைக்கு அவங்க அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்களே. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வந்தா கூட அல்லாஹ்வை தொழறத விட்டு கொடுக்கிறோம். அப்படிதானே? எல்லாரும் பண்றாங்கன்னு நானும் பண்றேன்னு மத்தவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் இருக்கணும். இன்னும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் வறுமையில் நல்லவர்களை கொடுத்து ஒன்று சேர்ப்பானாக என்ற துஆவுடன் எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.